ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு செலக்ட் அ ரைட் பி ஸ்கூல். ஒரு பி ஸ்கூல், ஒரு நல்ல பி ஸ்கூல், ஒரு கரெக்டான பி ஸ்கூல் செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பட் அதில் ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த 4 விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு கதையும் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பாட்டி வடை சுட்ட கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் என்ன இருக்கும், ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க வடை சுடுவாங்க. ஒரு காக்கா வரும், வடை எடுத்துகிட்டு போயிடும், நரி வந்து ஏமாற்றிடும். இவ்வளோ தான் பேசிக். இதில் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகிறதில்ல. பட் இந்த கதையை ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஒரு வில்லேஜ் இருக்குது சரியா. அப்போ வில்லேஜ்னா அந்த வி யோசிச்சுக்கோங்க. வினா என்ன, வெரிஃபிகேஷன், வெரிஃபை. ஒரு நல்ல பி ஸ்கூல் அப்படின்றது ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்க. என்ன வெரிஃபை பண்ணணும், அந்த காலேஜ் அப்ரூவல் வாங்கியிருக்கா, ரிகக்னிஷன் வாங்கியிருக்கா, யூஜிசி படி NAC படி அப்ரூவ்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து கதையில் யார் வரா, பாட்டி வராங்க. அப்போ பாட்டினா என்ன, பீன்னு வச்சுக்கோங்களேன். பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்து உட்காந்துருப்போம். பிளேஸ்மெண்ட். அப்போ பிளேஸ்மெண்ட் எப்படி நம்ம செக் பண்ணணும், 2 விஷயம் செக் பண்ணணும் பிளேஸ்மெண்ட்டில். ஒன்று, நம்மளுக்கு தேவையான கம்பெனிஸ், நமக்கு தேவையான இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்டில் அந்த கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஒன்று. செகண்ட், நம்மளுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். தட் இஸ் சேலரிஸும் பாருங்கள், கம்பெனிஸும் பாருங்கள். இதுதான் அந்த பீலேருந்து பார்க்க வேண்டிய பிளேஸ்மெண்ட். அடுத்து என்ன வர்றாங்க, ஒரு காக்கா வராங்க. காக்கானா க்ரோன்னு சொல்கிறோம். அப்படின்னா சீன்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்ன, அந்த காலேஜில் நடத்துகிற கரிக்குலம், அங்கே இருக்கிற சப்ஜெக்ட்ஸ், சி ஃபார் கரிக்குலம் நான் வச்சுங்க. அந்த கரிக்குலம் நம்ம எந்த ஃபீல்டில் போய் ஜெயிக்கணும், எந்த ஃபீல்டில் மேனேஜர் ஆகணும், எந்த ஃபீல்டில் பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் அங்கே கொடுக்குறாங்களா, அதை பேஸ் பண்ணி ஸ்பெஷலைசேஷன்ஸும் எலக்டிவ்ஸ் அங்கே கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். இதுதான் அந்த சிக்கான இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்து நமக்கு அதில் யார் வராங்க, நரி வராங்க. நரினா என்ன, ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் தந்திரமாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நம்ம தப்பிக்கணும். எஃப்னு சொல்லும் போது அந்த ஃபாக்ஸ்லேருந்து நம்ம தப்பிக்கணும், அவர் ஃபாக்ஸ் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும். 2 விஷயத்தை பார்த்து கவனமாக இருக்கலாம். ஒன்று ஃபேக்கல்ட்டி, இன்னொன்று ஃபீஸ். அப்போ ஃபேக்கல்ட்டி எப்படி, இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குற இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி அனுபவங்கள் இருக்குதா, அவங்க பிஸ்னஸ் பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தேடுங்க. அடுத்து ஃபீஸ். அந்த காலேஜ் கேட்குற ஃபீஸ் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கா, அந்த காலேஜ் ஃபீஸுக்கு நம்ம பேங்க் போனோம்னா லோன் கிடைக்குமா, நம்ம கட்டிடலாமா, இது 2யும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த எஃப்லேருந்து தப்பிக்கலாம், ஏமாறாமல் இருக்கலாம். தேங்க்யூ.